ரா ஃப்ரை பண்ண போறோம். இதுக்கு தேவைப்படுற பொருட்களை பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய் தூள், எண்ணெய், சோம்பு, பெப்பர் பவுடர், கறி லீவ்ஸ், காஞ்ச மிளகாய். சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை ரெடி பண்ணலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் மிளகாய் தூள். நீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு நாங்க போட்டுக்கிறோம். ஓகே, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். சரி, இப்போ பிரான்ஸ் மசாலாவோட 20 நிமிஷம் ஊறியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ சோம்பு போடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையும் மிளகாவையும் போட்டுடலாம். காஞ்சி மிளகாய். இப்போ நம்ம ப்ரான்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வச்சாச்சு. இனி நம்ம இதை ஃப்ரை ஆக விடலாம். ப்ரான்ஸ் நல்லா ஃப்ரை ஆகி வருது. நம்ம கொஞ்சம் இதை திருப்பி போட்டுடலாம். டைகர் ப்ரான்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இனி நம்ம லைட்டா பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம லைட்டா கிளறி விட்டுட்டு 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். ஓகே, டைகர் ப்ரான்ஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. சரி, நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டா? ஓகே. வாவ், செம்ம டேஸ்டா இருக்கு, செம்மையா இருக்கு. இது நீங்க சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், பிரியாணி கூட வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ். எல்லாரும் உங்க வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோக்கு லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you for watching the video.